வெல்கம் டு தேஜஸ் அண்ட் ஜேஆர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பப்பாயா அல்வா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெய் ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்கலாம். நெய் காஞ்சதும் முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். முந்திரி திராட்சையை கருக விடக்கூடாது. வறுத்த முந்திரி திராட்சையை எடுத்துடலாம். கட் பண்ணி வச்ச பப்பாளி பழத்தை அரைச்சிட்டு வந்துடலாம். பழுத்த பழமாக இருக்கணும். அதே பேன்லேயே பப்பாளி பழம் அரைச்சதை போட்டுக்கலாம். நான் இந்த கப்பில் எடுத்திருக்கேன். ரெண்டு கப் எடுத்திருக்கிறேன். பப்பாளி பழத்தில் இருக்கிற தண்ணி சுண்டி வர்ற அளவுக்கு வேக விடணும். கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்தணும், ஃபுல்லாக சேர்த்தக்கூடாது. ஒரு கப் சர்க்கரை சேர்த்திக்கலாம். பப்பாளி பழத்தில் இனிப்பு அதிகமாக இருந்ததுன்னா சுகரை கம்மி பண்ணிக்கோங்க. இனிப்பு கம்மியாக இருந்தது பப்பாளி பழத்தில் அப்படின்னா சுகர் அதிகமாக சேர்த்திக்கோங்க. நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்த்திக்கலாம். நான் வெள்ளை சர்க்கரை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏலக்காய் போட்டுக்கலாம். நான் ஏலக்காய் தட்டி தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தால் சேர்த்திக்கங்க. ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கலைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெய்யும் 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். பேனில் ஒட்டாமல் திரண்டு வரணும். இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் திரண்டு வரணும். ஹல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம். இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சிடலாம். பப்பாளி பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு. நான் சொல்கிற அளவுகள் பயன்படுத்தி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.